அவர்கள் அனுப்பி தந்த தேவ செய்தி கூட கடந்து செல்வோம். கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்ற தலைப்பின் கீழே அனுப்பியிருக்கிறார்கள். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்கூடாக வழிநடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இதோ தேவ செய்தி கூடாக கடந்து செல்வோம். போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய செயல் எப்பேற்பட்டது. மனுஷருடைய செய்கைக்கும் கர்த்தருடைய செய்கைக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய செய்கை என்றால் என்ன? அதை ஆங்கிலத்திலே இவ்வாறாக சொல்லுவார்கள், கஸ்டமைஸ்டு பண்றது. பாருங்கள், நாம் ஒரு கார் கம்பெனிக்கு போனோம் என்றால் அங்கே அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பு மாடலிலே ஒரு கார் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு அதில் ஒரு சில மாறுதல்களை, சீட் இந்த மாதிரி வேண்டும், கொஞ்சம் உயரப்படுத்துங்க, கலர் எனக்கு வேற கலர் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி, அந்த ஊழியர்கள் சொல்லுவார்கள், நீங்க எங்களுடைய கஸ்டமைஸ்டு பாருங்க பர்சன், நாங்க அதுக்காக உங்களை வரவேற்கிறோம், உங்களை கஸ்டமைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டதற்காகவே அந்த காரினுடைய மாடலை தனித்துவப்படுத்துவார்கள். அதை பாருங்க, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் ஃபார் சம் ஸ்பெஷல். பாருங்க, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் பாருங்க கஸ்டமைஸ். நம்முடைய தேவன் பாருங்க நம்மை கஸ்டமைஸ் பண்ணுகிறாராம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தருடைய செய்கையை நம்முடைய வாழ்க்கையிலே தனித்துவமாக, விசேஷமாக, விலையேற பெற்ற விதத்திலே நமக்காக ஆண்டவர் செய்ய இருக்கிறார். அப்படி என்ன காரியத்தை, என்ன செயலை, என்ன செய்கையை நம்ம மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார் என்ற அந்த வேத தலைப்புக்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் பாருங்க, இந்த பூமியில எத்தனை விதமான ஜாதிகள், ஜாதியான மனுஷர்கள் வசிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் எல்லாரை பார்க்கிலும், அவர்களுக்கு முன்பாகவும் அந்த ஜாதிகள் பார்த்து வியக்கத்தக்க விதத்திலே, எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாம். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை இன்னதென்று உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுகிற அவருடைய செய்கையை காண்பார்கள். அது என்ன செய்கை? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியம் எப்போதுமே பாருங்க சம்திங் டிஃப்ரெண்ட். அது எப்போது ஸ்பெஷலானது. நம்மை பாருங்க கர்த்தருடைய செய்கையிலே தனித்துவமாக்குகிறார். மனுஷருடைய செய்கை என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய செய்கையை பாருங்க அவர் மாத்திரம்தான் செய்ய முடியுங்க. அவர் அல்லாம வேற எந்த மனுஷனாலையும் செய்யவே முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க, ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுவார்கள், கர்த்தர் செய்கிற காரியம், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஆசம் ஆசம் திங்ஸ். பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அந்த காரியம் பாருங்க ஆசமா இருக்கும்னு சொல்லி ஆங்கிலத்துல பாருங்க அப்படி ஒரு மொழிபெயர்த்து சொல்லுவார்கள், ஆசம். பாருங்க,
விலையேறப்பட்ட காரியம், பயங்கரமான காரியம், இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத காரியம், நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் கண்களினால் காணக்கூடாத காரியம், கண்டிராத காரியம், செவிகளினால் கேட்டு உணரப்படாத ஒரு காரியத்தை இந்த தேவாதி தேவன் செய்ய போகிறார். அந்த செய்கையை எல்லாரும் காண்பார்களாம். பாருங்க, உங்க கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். அப்பேற்பட்ட செய்கையை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பாருங்க, இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் அதிகப்படியான விசுவாசம் நமக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓடும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே ஒரு வேத சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார்கள். 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். அருமையானவர்களை, இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இந்த யோசேப்பு பாருங்க அடிமையாக விற்கப்பட்டு பாருங்க அந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். எகிப்துக்கு பாருங்க இஸ்மவேலர் இடத்திலே அடிமையாக விற்கப்படுகிறார். எகிப்திற்கு வருகிறார். எகிப்தில அவர் அடிமையா இருக்கும் போது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அங்கே போத்திபார் வீட்டிற்கு போகிறார், அங்கே கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பாருங்க, செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்கு யோசேப்பு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எதற்காக? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அநேகர் கண்டு, அவன் எஜமான் கண்டு. பாருங்க, கர்த்தர் அவரோட யோசேப்போட இருந்து ஒரு செயலை செய்கிறாருங்க, செய்கையை செய்கிறாரு. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால யோசேப்பு செய்கிற காரியம் எல்லாம் வெற்றி பெறுகிறது. எல்லாத்துலயும் பாருங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறாரு. அதை கூட இருக்கிற எல்லாரும் பார்க்கறாங்க. கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனை கர்த்தர் எப்படி கஸ்டமைஸ் பண்றார் பாருங்க. அவருடைய செய்கையை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அடிமையோட அந்த சிறைச்சாலையிலே சிறை கைதியா இருக்கிறது மாத்திரமல்ல, அங்கே பாருங்க, அங்கே இருந்து யோசேப்பை தூக்கி உயர்த்துகிறார். எப்பேற்பட்ட உயர்வு பாருங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். வாசிப்போம். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். 41ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இங்கே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் அறிந்ததை பாருங்கள். அந்த பார்வோனுக்கு ஒரு பெரிய சொப்பனம் அங்கே உண்டாகிறது. அந்த சொப்பனத்தை பாருங்க, அர்த்தம் சொல்லுகிற மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே பாருங்க, அங்க யோசேப்பு கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பு வந்த மாத்திரத்திலே பாருங்க, நாள் அந்த நிமிடம் வரைக்கும் சிறைச்சாலையிலே கைதியா இருக்கிறார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த மனுஷனை கொண்டு வாங்கன்னு சொன்ன மாத்திரத்திலே யோசேப்பினுடைய உயர்வு பாருங்க எப்படி இருக்கிறது. 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தையும் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அருமையானவர்களே, இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. யோசேப்பை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டா, எல்லாம் பாருங்க, அந்த அந்த காலத்துல பார்வோன் அந்த எகிப்து அரண்மனையில இருக்கிற ஜோசியக்காரர்கள் குருமார்கள் எல்லாரும் பாருங்க, சொப்பனத்தை சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பு சொப்பனத்தையும் சொல்லுவாரு, அர்த்தத்தையும் சொல்லுவார் என்று கேள்விப்பட்டு கர்த்தருடைய செய்கையை பாருங்க, நாள் வரைக்கும் சிறைச்சாலையிலே கோடு போட்ட சட்டையை போட்டுட்டு சிறை கைதியா இருந்து அங்கே அவர் கைதியாக இருக்கிறார். ஆனால் யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே, யோசேப்பை தனித்துவமாய் எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்குவதற்கென்றே அந்த பார்வோனுக்கு என்ற ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தின் அந்த மந்திரவாதிகள் யாராலையும் சொல்ல முடியாது, அவனுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு சொப்பனமா இருந்தது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்காகவே இந்த யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து பாருங்க கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவருக்கு பாருங்க அந்த பார்வோன் ஒரு பெரிய ஒரு
நியூஸ சொல்றாரு. நீ சொப்பனத்தையும் சொல்லுவியா, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுவா என்று கேள்விப்பட்டேன். பாருங்க கர்த்தருடைய செய்கை எப்படி வெளிப்படுகிறது. 39, 38, 39ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38, 39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவற்றையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்று சொல்லி, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதத்தை எடுத்து அவனுடைய கையிலே போட்டான். அருமையானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறைச்சாலையிலே ஒரு கைதியா இருந்த அந்த மனுஷனை தேவன் பாருங்க எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரியாக்கிட்டாருங்க. இதுதான் கர்த்தருடைய செய்கை. பாருங்க, யோசேப்பை உயர்த்தி சிம்மாசனத்துல, அங்க அந்த பார்வோனே சொல்றாரு, இந்த சிங்காசனத்துல மாத்திரம் உன்னை விட நான் பெரியவனா இருப்பேன். மத்த எல்லா காரியங்களிலும் பாருங்க உன் வாக்கின்படியே செய்வார்கள். இந்த ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்து தேசம் முழுமைக்கும் கண்ட்ரோலே நீதான்ப்பா. பாருங்க, நம்ம பாஷையில சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டரே பாருங்க யோசேப்பு தான். கர்த்தருடைய செய்கை பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவரை தடுப்பதற்கு பாருங்க யாருமே இருக்க முடியாது. கர்த்தருடைய செய்கையை அன்றைக்கு எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க எல்லா ஜனங்களும் கண்டார்கள். யோசேப்பினுடைய எல்லா பாருங்க அடிமைத்தனமும் எல்லாருக்கும் தெரியும். அவன் சிறைச்சாலையில போடப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அங்க யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்து, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நமக்கு தெரியாதுங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் என்று. பாருங்க, நமக்கு முற்காலமும் தெரியாது. தேவன் ஒருவரே எல்லா காலங்களையும் அறிந்தவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். என்ன நேரத்திலே எப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று அறிந்தவர், தெரிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்தேனா, நான் செய்கிற செயல இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அந்த யோசேப்பை போல இன்றைக்கும் நான் ஜீவிக்கிறவராயிருக்கிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னொரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 6ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டே வருகிறார்கள். வனாந்தரமான இடம். அங்கே தேவன் அவர்களை பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், கண்மலையை பிளந்து தாகத்துக்கு தண்ணீராய், வானத்தை பிளந்து தூதர்களின் மன்னாவாகிய அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. இவ்விதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி கொண்டு வருகிற போது பாருங்க அவர்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை, எரிகோ மதில் பாருங்க நின்று கொண்டு இருக்கிறது. மனுஷருடைய பாருங்க செய்கை அங்கே ஒன்றைக்குமே உதவாத நிலைமையிலே, மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. இந்த எரிகோ கோட்டையை குறித்து வல்லுநர்கள் சொல்லுவார்கள், உள்ள யாருமே போக முடியாது, வெளியே யாருமே வரவும் முடியாது. பாருங்க, உள்ள போறதுக்கும் வழி இல்லை, வெளியே வர்றதுக்கும் வழி இல்லை. எல்லா பக்கமும் அடைபட்ட ஒரு நிலைமை. எவ்ரிதிங் வித் ஷட் டவுன். எல்லா பக்கமும் பாருங்க அடைக்கப்பட்ட நிலைமை. எரியோ கோட்டைக்கு உள்ள இருக்கிற அந்த ஜனங்கள் வெளியே வர முடியாது. எரியோ கோட்டைக்கு வெளியே நிற்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எரியோ கோட்டைக்கு உள்ளே போக முடியாது. மதில்கள் கோட்டை சுவராய் நின்று கொண்டு இருக்கிறது, தடை கற்களாய் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி சுதந்திரித்து போவதற்கு எரியோ கோட்டை மதில் பாருங்க பெரிய தடை சுவராய் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் பாருங்க. இங்கே கர்த்தருடைய செய்கையை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோசுவா புஸ்தகம் 6:10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். பாருங்க, யோசுவாட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டமா செய்ய சொல்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகிற வரைக்கும்
ஆண்டவர் ஒரு ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுகிற வரைக்கும் உங்க வாயை திறக்கவே திறக்காதீங்க. வாயை பாருங்க பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேச்சும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பாருங்க, நான் சொல்லும் வரைக்கும். இன்றைக்கு கூட நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்முடைய வாய் பெரிய தடையா இருக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை பாருங்க, ஒரு தடை சுவரை தகர்த்தெறிய அவர் சித்தம் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாயினாலே பாருங்க அவிசுவாசமாய் பேசி அதை செய்ய விடாமல் நாமே தடுத்து விடுகிறோம். நம்முடைய வாய் பாருங்க கர்த்தருக்கு விரோதமாக நாமே பேசி அந்த காரியத்தை பாருங்க ஒன்றுமில்லாமல் ஜெயம் கிடைக்க பண்ண விடாமல் தடுத்து தடுத்து நிறுத்துறவர்களாய் நாமே பாருங்க தடைச்சுவராய் ஆகி விடுவோம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க அன்றைக்கு பேச விட்டுருந்தா எரிகோ கோட்டையோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அடேங்கப்பா இந்த எரிகோ மதுல பெயர்க்கத்தக்கவன் யார், எத்தனை போர் வீரர்களை கொண்டு பீரங்கி குண்டுகளை போட்டாலும் இந்த கோட்டை சுவரை தகர்க்க முடியுமா, நம்ம கதி அவ்வளவுதானே புலம்பி தீர்த்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செய்கை அன்றைக்கு பாருங்க வெளிப்படாமல் போயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லும் வரைக்கும் ஒரு பேச்சும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அருமையானவர்களை, இங்க போடப்பட்டிருக்கோம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, எக்கால மூதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே அவரவர் தங்களுக்கு நேரே இருந்த பட்டணத்தை பிடித்தார்கள். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, வாய க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்லும் போது வாயை திறங்க. அதுவும் எப்படி திறங்க, மகா ஆரவார சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, எரிகோ கோட்டை என்பது வரலாற்று நூல்களிலே நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்களானால் அந்த எரிகோ கோட்டையை குறித்த அந்த கூகுள் சர்ச் என்ற அந்த முகவரிக்குள்ளாக நீங்கள் சென்று அதனுடைய விளக்கத்தை அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீர்கள் என்றால் வியர்ந்து போவோம். இது மனுஷருடைய செய்கையே அல்ல. அது மாத்திரமல்ல, அங்க மனுஷன் எதுவுமே செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வேலையும் செய்யலங்க. கடப்பாறை எடுத்து குத்தல, ஈட்டி மண்வெட்டி எதையுமே எடுத்து செய்யல. ஒரே ஒரு காரியத்தை செஞ்சாங்க. முதலாவது காரியம் வாயை அடைத்து கொண்டார்கள். இரண்டாவது காரியம் கர்த்தர் சொல்லும் போது எக்காலம் ஊதுகையில் பாருங்க, அதுதான் சிக்னல். கர்த்தர் சொல்றாரு எக்காலத்தை ஊது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, மகா சத்தமாய் பாருங்க முழங்குகையில் அவங்க பாருங்க சத்தத்தை கொடுத்த மாத்திரத்துல மனுஷ கைகளால் பெயர்க்கப்படாத அந்த எரிகோ கோட்டை சுவர் மதில் பாருங்க இடிந்து விழுந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மனால செய்ய முடியாத, நம்மனால செய்து அதை ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம். இந்த கடன் பிரச்சனை நான் மீண்டு வந்து விடுவேன், இந்த வியாதி என்ற இந்த தடைச்சுவரை நான் தாண்டி உயிரோடு பிழைத்திருவேன். பாருங்க, அநேக வைத்தியர்களால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அருமையானவர்களே, தேவன் செய்கையை, தேவனுடைய செயலை இந்த மனுஷர்கள் காண்பார்கள். அன்றைக்கு எரிகோ கோட்டை ஜனங்கள் பார்த்தாங்க. பாருங்க, இந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுன்று சரித்திரத்துல கூட நடக்காத ஒரு காரியத்தை ஜனங்கள் மகா ஆரவார சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள், தேவனை துதித்தார்கள், எக்காலத்தை ஊதினார்கள். ஆர்ப்பரிக்க மட்டும் செஞ்சாங்க, அவரை துதிக்க மட்டும் செஞ்சாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய பீரங்கி குண்டுகளாலும் போட்டு தகர்க்கப்படாத அந்த எரிகோ கோட்டையை கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய செய்கை, அவருடைய பயங்கரமான காரியம் அன்றைக்கு எரிகோ கோட்டையை தகர்த்து எறிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போனார்கள், எரிகோவை வெற்றி பெற்றார்கள், எரிகோவை ஜெயித்தார்கள், எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட தோற்றுப்போன நிலைமையிலே எனக்கு முன்பதாக தடை கற்கள் நிற்கிறது, என் முன்னேற்றத்திற்கு தடை சுவர், எல்லா வாசல்களும் எரிகோ கோட்டையை போல அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று அங்கலாய்த்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன் வாழ்க்கையில அற்புதத்தை நான் செய்ய வேண்டுமா? என்னை பாரு, முன்னாடி செலுத்த வேண்டிய என்னை முன்னே விடு. அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்க முன்னாடி போவார் என்றால் ஜெய வீரனாய், வெற்றி வேந்தனாய், உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்துவாய், மரணத்தை பாருங்க ஜெயமாக விழுங்கினவர், மரணத்தையே வென்றெழுந்த ஒரே ஒரு சரித்திர நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மரணத்தையும் சாவாமையும் அழியாமையும் பாருங்க எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே முன்னே செல்ல விரும்புகிறார்.
அவர் உங்க கூட இருக்க விரும்புகிறார். உங்கள் வேலையிலே பாருங்கள், அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எப்படி யோசேப்பின் பாருங்க, அவனுடைய அடிமைத்தனத்தில் அவரோடு கூட இருந்தார். சிறைச்சாலையின் மத்தியிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எதற்காக? அவருடைய செய்கையை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக. அவருடைய கர்த்தருடைய செய்கையை எல்லா ஜனங்களும் அன்றைக்கு கண்டார்கள். பாருங்க, எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய செய்கையை ஜனங்கள் கண்டார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எரியோ கோட்டை மதிலை இடிந்து விழுவதை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை அன்றைக்கு கண்டார்கள். எரிகோவின் ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய செய்கையை கண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய செய்கை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை உங்கள் இன ஜனத்தார், உங்கள் பாருங்க அயலகத்தார், உங்கள் உற்றார் உறவினர், உன் வீட்டார் எல்லாரும் பார்த்து வியந்து போகத்தக்கதாய் கர்த்தர் மாபெரும் காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரை முதல்ல உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உள்ள வந்துட்டார்னா மற்ற எல்லா காரியங்களும் பாருங்க ஜெயமாய் முடிய பண்ணுவார். தடை கற்களை பாருங்க தகர்த்தெறிவார். எல்லா மதில்களையும் இடித்து போடுவார். திறக்கப்படாத வாசல்களை உங்களுக்காக திறந்து வைப்பார். மனுஷருடைய கைகளால் பேர்க்கப்படாத பாருங்க அநேக கதவுகளை கர்த்தருடைய கரம் கூட இருந்து உங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரியவரா, இவ்வளவு மகத்துவமானவரா, நீர் என்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை என் கூட செய்யுங்கப்பா. என் உள்ளத்துல உங்களை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன். நீரே என் ஆண்டவர், என் உள்ளத்திற்குள் வாங்கப்பா என்று ஒரு சிறிய அழைப்பு கொடுத்தால் போதும் பாருங்க. அந்த அழைப்பின் பேரிலே சர்வ லோகத்தின் அதிபதி பயங்கரமான காரியத்தை செய்கிறவர், அவருடைய செய்கையை கண்டு எல்லா ஜனங்களும் வியக்கும்படி செய்கிறவர் ஒரு சன பொழுதுல உங்களுடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களோட கூட வந்தா போதும் பாருங்க, உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஞானத்திலே செழித்து வாழ்வார்கள். அடைபட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு உதவி தேவை என்கிற இடத்திலே தேவை பாருங்க, தேவைக்கும் அதிகமாய் உங்களுக்கு உதவி வந்து சேரும். நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். பிள்ளையின் திருமணத்தை கர்த்தர் பாருங்க ஏற்ற நேரத்திலே செய்து முடிக்க உதவி செய்வார். அவர் கூட வந்துட்டா போதும், எல்லா காரியமும் வெற்றிகரமாய் முடியும். நாம் ஜெபிப்போமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய செய்கைகளை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமசாலியே, கிரகிக்க கூடாத எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நீர் எங்கள் முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர். இந்த வானொலியோடு இணைந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லார் வீட்டிலேயும் இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். இந்த செய்தி செல்லும் இடமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உயர்ந்திருப்பாராக. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிற நாமம் ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற நாமம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, என்னென்ன தேவைகளோடு அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்கிறார்களோ இந்த ஜனங்களுக்கு ஏற்ற கர்த்தாவே மன்னாவாக நீர் அபிஷேகத்தை அனுப்புகிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், அவருடைய வீட்டிலே ரட்சிப்பு கடந்து வருவதாக. கர்த்தாவே, உம்முடைய பெரிதான ரட்சிப்பை அவர்கள் காண்பார்களாக. ஆண்டவரே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனை உயர்த்துகிறோம். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ ஞானியை கர்த்தாவை உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய கர்த்தாவே பலத்த கரம் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் ஜெயம் பெற செய்கிறதற்காக நன்றி.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் குடும்பத்தாரையும் யாவரை ஆண்டவர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக மெய்யாவே எருமையா 33:3 கூறுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற கூறிய வாக்கு தத்தத்தின்படி சிஸ்டர் கூறிய வாக்கு தத்தங்களை எங்களுக்குள்ள கட்ட பெரிய காரியங்கள் செய்வதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் அவங்களை ஆசீர்வதற்கு நான் கத்தருக்கு எல்லா கன மகிமையும் செலுத்துகிறேன். அவர்களை கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியாக பாஸ்டர் நவமி லோகன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இணைய இல்லையம்மா, ஒரு செகண்ட் இந்த கம்ப்யூட்டர் ஓகே ஓகே ஓகே, நான் ஒரு சின்ன ஓகே கம்ப்யூட்டர் ஷட் பண்ண போகிறேன். நீங்கள் ஷட் பண்ணி ஓன் பண்ணுவோம் வேண்டா ஃப்ரோசனாக போச்சு. ஓகே ஓகே ஓகே, ஷட் பண்ணி தன்றேன். சகோதரி ரஞ்சினி நிற்கிறீங்களா? சகோதரி ரஞ்சினி, உங்களுக்கு கேட்டதா எல்லாம்? எல்லாம் கேட்டது, நல்லா கேட்டது. ஒரு நல்ல கிளியரா கேட்டுச்சு. ஆமாம், கம்ப்யூட்டர் ஃப்ரோசனாக போச்சு போல். நான் ஒரு ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறேன் திருப்ப. நான் பாட்டு போடவா பிரதர்? போடுங்க.